எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் இது ஒன்டாரியோல நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த வீடியோட நோக்கம் யாரெல்லாம் வீடு வாங்குறீங்களோ இல்லைன்னா யாரெல்லாம் நாளைக்கு வெக்கேஷன் போறீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான். ஸோ நான் இதுல ஒரு பிக்சர் ஒன்று ஆட் பண்றேன், பாருங்க. ஸோ இதுதான் அந்த பிக்சர். இந்த வீடையும் கவனிங்க அண்ட் இந்த நபர்களையும் கவனிங்க. இப்ப நீங்க பாத்தீங்க தான், அந்த வீடு ஒன்டாரியோல வீடு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த வீடை ஓனர் 7 மாசமா அவர் வெக்கேஷன் போயிட்டாரு. அப்ப இந்த வீட்டுல யாருமே இல்ல, சரியா? அப்ப அந்த 7 மாசத்துக்குள்ள அதாவது ஃபேக்கா ஐடி கிரியேட் பண்ணி ஃபேக்கா டாக்குமெண்ட் தயாரிச்சு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த வீடை வித்திருக்கிறாங்க. ஸோ இது தெரியாம அந்த ஆட்கள் வாங்கி வீட்டுக்குள்ள குடியும் பெயர்ந்துட்டாங்க. ஓனர் வர என்னடா இது எம்டியா இருக்கிற வீட்டுல ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது ஃபேக்கா ஐடி கிரியேட் பண்ணி ஃபேக்கா டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே எப்படி என்று தெரியாது. அதுவும் கனடால இதெல்லாம் கஷ்டம். பட் ஆனா அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஈவன் லைக் திறப்பு கூட எல்லாமே ஃபேக்கா தான் இருந்திருக்குது. பட் என்ன எப்படி எனக்கு சரியான முறையில தெரியாது. சோ இது ஏன் நான் சொல்றேன்டா, இது எனக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு, இப்ப இது நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு இப்ப ஒரு 2 கிழமைக்கு முதல்ல இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்தது. இவங்க வீடு வாங்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த வீடு ரியல் ஓனர்கிட்ட இருந்து இல்ல, ஃபேக்கான ஆக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. பிறகுதான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. சோ பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த விஷயம் இப்பயும் பாருங்க, இப்பயும் அந்த மாதிரி திருட்டு வேலைகள் இருக்குது. இப்ப புது விதமான ஸ்கேமர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, உருவாகி கொண்டுதான் இருக்கிறாங்க. பட் இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா, மிச்சம் கவனமா இருங்க. இந்த வீடு வாங்குறவங்க இது உண்மையிலேயே ரியல் ஓனர் கிட்ட இருந்து வாங்குறனா இல்லைன்னா ஃபேக் ஆக்கள்கிட்ட இருந்து வாங்குறனான்றத மிச்சம் கவனமா இருங்க. அண்ட் another thing, வெக்கேஷனுக்கு நீங்க போறீங்களா? சோ மிச்சம் கவனமா இருங்க. அதாவது வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெக்கேஷன் சொல்லுவோமே, நாளைக்குன்னு சொன்னா நீங்க உங்களோட உறவினரோ பக்கத்து வீட்டு ஆக்களோ ஏற்பாடு பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கோ இல்லைன்னா 2-3 நாளைக்கு ஒருக்காவது வீட்டை போயிட்டு லைட்டை போடுற மாதிரி நைட்டுக்கு, ரைட்? இல்ல என்ன சொன்னா ஒரு ஆள் இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு செட்டப்பை நீங்க செஞ்சுட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் பாக்குறவங்களுக்கு தெரியும், ஓ இந்த வீட்டுல ஆக்கள் இருக்காங்கன்னு. ஏன்னா இப்ப வீட்டுல ஆக்கள் இல்லாம இருக்கிறவங்களையும் கூட அவங்க எப்படி எனக்கு தெரியாது இந்த மாதிரி கீ எடுத்து இந்த மாதிரி ஃபேக் ஐடி ஃபேக் இதெல்லாம் கிரியேட் பண்ணி செய்யறாங்கன்னு தெரியாது. சோ இப்படியா கவனமா இருங்க. சோ அதுதான் இந்த வீடியோட நோக்கம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச க்ளோஸான ஆக்களுக்கு இது நடந்திருக்குது. சோ இப்ப கனடால முந்தி எல்லாம் ஒரு காலத்துல, இப்ப நான் 20 வருஷம் ஆகுது. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இல்ல. ஆனா இப்ப எல்லாம் உண்மையில சரியான பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்குது இந்த கனடா பொறுத்த அளவுல. ஏன்னா புதுசா ஸ்கேமர்ஸ் உருவாகி கொண்டே இருக்கிறாங்க. மிச்சம் கவனமா இருங்க மக்களே, ரைட்? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். So enjoy your Sunday. Bye guys.